மார்னிங் சார். இங்கே தான் சார் நம்ம அண்ணனோட மீட்டிங் முடிஞ்சதில்ல, அந்த மண்டபத்தில் தான் இப்போ இருக்கிறோம். நீங்கள் நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே வந்து உங்கள் செட்டில்மெண்ட் வாங்கிக்கோங்க சார். அண்ணன்கிட்ட எல்லாத்தையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே ஓகே. சரி, இந்த ஃபோனு வேறு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா? ஆட தலை, இன்றைக்கி தலை கேட்டப்பா. இன்றைக்கி யாரை போட்டு கொண்டுன்னுக்கிறானோ. கதிரே ஏந்திரு, டீ யாருது. அப்புறம் இன்றைக்கி யாரை கொண்ட கனவுல? நோ, கனவுலாம் இல்லைண்ணா, இது ஒரு மாதிரி நோய்ண்ணா. சரி சரி, இன்னைக்கு யாரை தான் கொண்டோம், யாரை தான் மாறினா? இதோ இவர் தான் கொன்னது நம்ம தலைவர் அண்ணா. அண்ணா இப்போ நீ ஒரு பார்வை என்ன பார்த்தல்ல, பயந்து போய் அந்த பார்வை தலைவர் உன்னை பார்க்குற மாதிரி வைக்கணும். பின்ன என்னடா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கனவுலையோ கொலை பண்ணி இருப்பாருன்னு எனக்கு தெரில. கதிரே ஒன்று சொல்கிறேன், நல்லா மண்டியில் ஏற்றிக்கோ. ஒரு சின்ன கோடு தான், இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற வரலும் நீ அவனுக்கு அடிமை தான். ஆனால் அங்கே அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் போனால் நம்ம எம்எல்ஏவே நீ சொல்கிறத கையை கட்டி கேட்பான். இப்போ என்ன பாரு, நான் தான் அவன் எம்எல்ஏ வந்தாலும் இங்கே அண்ணன் வைக்கத்தான் சட்டம், தெரியும்ல? ஏண்ணா என் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்ச நீ எப்படி பேசலாமாண்ணா? பெரிய மயிர் பிரச்சனை, அம்மாவுக்கு ஆப்ரேஷனு, தங்கச்சி காலேஜ் படிக்குது, அதானே சொல்ல போகிற? அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டா அதோடு இங்கேருந்து கிளம்பிடுவேன். இதானே கோட்டாச்சு எத்தனையோட்டு. ஏண்டா பிஏ தமிழ் படிச்சுட்டு இந்த நாய் மேடையில் பேசுறதுக்கு நீ எழுதி குத்துங்கிற. நல்லா பழப்பா. எங்கடா இருக்கீங்க? டேய் அண்ணன் கூப்பிட்ற மாதிரி இல்லை? ஆமாண்ணா ஆமாண்ணா. டேய் செருப்பு போட்டுன்னு போடா. பரவாயில்ல பரவாயில்ல. வத்த திருந்தவோ மாட்டான். எங்கடா போனீங்க எல்லாரும்? நான் இங்கே தானே பேசு. நீ என்ன பண்ணுற? இந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணை போய் கூப்பிட்டு வர. அண்ணா இன்னைக்குமாண்ணா? அது நேரம் காலமாக பார்த்துட்டு இருப்பானுங்க. அண்ணா அண்ணா என் தங்கச்சி நான். அண்ணா அண்ணா என் தங்கச்சி நான். இது ஓ தங்கச்சியா? ஆட முடிய மாட்டா, கூட்டிட்டு வா. அண்ணா அண்ணா தங்கச்சின்னு சொல்கிறேன் அண்ணா. சொல்லி என்கிட்ட எச்சசோறு வாங்கிட்டுக்கிற நாய் நீ என் மேல கேட்குறியா? வெளியே போய் 10 நிமிஷத்துல அவன் தங்கச்சின்னா அவரான்னு பாரு. ஒரு சின்ன கோடு தான், இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறவர்களும் நீ அவனுக்கு அடிமை தான். ஆனால் அங்கே அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் போனா